கையில் கத்தியுடன் வந்து காவல் நிலையத்தில் சரணடைந்த முதியவர். நடுவீட்டில் இரத்த வெள்ளத்தில் சடலமாக மீட்கப்பட்ட இளம்பெண். கசாப்பு கடைக்கு பயன்படுத்தும் கத்தியால் பெண்ணை வெட்டி கொலை செய்த பயங்கரம். முதியவர் அந்த இளம்பெண்ணை கொலை செய்தது ஏன்? அந்த பெண்ணுக்கும் முதியவருக்கும் என்ன சம்பந்தம்? பின்னணி என்ன? சார், நான் ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு கையில கத்தியோட ஒரு முதியவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. யார கொலை செஞ்சீங்க, சடலம் எங்க கிடக்குதுன்னு போலீஸ் கேட்டதும் சேலம் வாழப்பாடியில் உள்ள வெள்ளாளக்குண்டம் பகுதியில் உள்ள தன்னோட வீட்டுக்கு காவலர்களை அழைச்சிட்டு போயிருக்காரு முதியவர். அங்க கழுத்துல கத்தியால குத்தப்பட்டு சடலமா கிடந்த இளம்பெண்ணை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்காக அனுப்பி வச்ச காவலர்கள் அடுத்து முதியவர்கிட்ட விசாரணை நடத்தி இருக்காங்க. அப்பதான் முதியவர் யாரு, கொலை செய்யப்பட்ட இளம்பெண் யாரு, முதியவர் எதுக்காக அந்த பொண்ணை கொலை செஞ்சாருன்னு எல்லாத்துக்குமே விட கிடைச்சது. வெள்ளாளக்குண்டம் பகுதியைச் சேர்ந்த செல்வங்கிறவரு அதே பகுதியில கசாப்பு கடை நடத்திக்கிட்டு இருந்திருக்காரு. இவரோட மனைவி மாதம்மாள் கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி வேற ஒருத்தரோட போயிட்டாங்க. இந்த தம்பதிக்கு ஒரே மகள், பேரு பிரியங்கா. மனைவி விட்டுட்டு போனதிலிருந்து 21 வயசான மகள் பிரியங்காவை தந்தை செல்வம் தான் கவனிச்சிட்டு இருந்தாரு. எவ்வளவு நாள் மகளை நம்ம கூடவே வச்சுக்க முடியும்னு நினைச்ச செல்வம் கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி கண்ணனுங்கிறவருக்கு மகளை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாள் மனைவி பிரியங்காவை நல்லபடியா பாத்துக்கிட்ட கண்ணன் அதுக்கப்புறம் தினமும் மது போதையில வீட்டுக்கு வந்து பிரியங்காவை அடிச்சு சித்திரவதை பண்ணி இருக்காரு. கார் டிரைவரான கண்ணன் மது போதைக்கு அடிமையானவர்னு தெரியாம பிரியங்கா அவருக்கு கழுத்தை நீட்டி இருக்காங்க. இப்ப இந்த தம்பதிக்கு ஒரு வயசுல குழந்தையும் இருக்கு. தினமும் கணவன் கொடுக்கிற டார்ச்சரை தாங்க முடியாம பிரியங்கா தன்னோட அப்பா வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்படி மனைவி கோச்சிக்கிட்டு மாமனார் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் கண்ணன் அவங்கள சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவாரா. ஆனா கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி கணவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு தந்தை செல்வம் வீட்டுக்கு வந்த பிரியங்கா கணவன் வீட்டுக்கு போகாம தான் அப்பா கூடவே இருந்திருக்காங்க. மகள் அடிக்கடி கணவன் கிட்ட கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு போறதுமா இருந்தது செல்வத்துக்கு சுத்தமா பிடிக்கல. அது மட்டும் இல்லாம மனைவி மாதம்மாள் வேற ஒருத்தர் கூட போன மாதிரியே மகளும் யாரு கூடயாவது தொடர்பு ஏற்பட்டதுனால தான் அடிக்கடி கணவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வராளோன்னு சந்தேகப்பட்டிருக்காரு செல்வம். அதனால குடிச்சிட்டு வந்து பெத்த மகளை தகாத வார்த்தைகளால பேசினது மட்டும் இல்லாம அவங்கள அடிச்சு காயப்படுத்தி இருக்காரு. சம்பவத்தன்னைக்கு ஃபுல் போதையில வீட்டுக்கு வந்த செல்வம் வீட்டுல இருந்த மகளை வாய்க்கு வந்தபடி பேசி இருக்காரு. அவர் பேசினதை பொறுத்துக்க முடியாம பிரியங்காவும் பதிலுக்கு பதில் பேச அப்பாவுக்கும் மகளுக்கும் இடையில பயங்கர சண்டை வந்திருக்கு. ஒரு கட்டத்துல ஆத்திரத்தோட உச்சிக்கே போன செல்வம் கசாப் கடைக்கு யூஸ் பண்ற கத்தியை எடுத்துட்டு வந்து மகளோட கழுத்து பகுதியிலேயே வெறித்தனமா வெட்டி இருக்காரு. அதுல பிரியங்காவுக்கு அதிகப்படியான ரத்தம் வெளியேறி அவங்க சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாங்க. கொலை பண்ண கையோட ஸ்டேஷனுக்கு போய் நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம போலீஸ் கிட்ட சொல்லி சரணடைஞ்சிருக்காரு செல்வம். அதுக்கப்புறம் கொலை நடந்த இடத்துக்கு வந்த போலீஸ் நடு வீட்டுல ரத்த வெள்ளத்துல கிடந்த பிரியங்காவோட உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சாங்க. அதே நேரம் பெத்த மகளையே வெட்டி கொலை பண்ண செல்வத்தையும் கைது பண்ணி ஜெயில்ல தள்ளிட்டாங்க.